operational amplifier as a differentiator. வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் எப்படி டிஃபரன்ஷியேட்டரை ஆக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த இன்புட் வோல்டேஜாக இருக்கும். அதாவது விஏங்கிற வோல்டேஜை அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் இருக்கும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். அதற்காக ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கோம். அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு இன்புட் கொடுத்துருந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணியிருந்து அவுட்புட் டெர்மினல் அதாவது 6th டெர்மினல்லேருந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் 2nd டெர்மினலுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். இங்கே விஐங்கிற வோல்டேஜை இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு அப்ளை பண்ணுறோம் கெப்பாசிட்டர் சி வழியாக. அதனால் இந்த லைனில் போகிற கரண்ட்டு ஐஐ, இந்த பாயிண்ட்லேருந்து ஃபீட்பேக் போகிற கரண்ட்டு ஐஎஃப், செகண்ட் டெர்மினல் அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு போகிற கரண்ட்டு ஐ டேஷ். இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியலை விபின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்குவோம். இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் விஏ. விடிங்கிறது இங்கே உள்ள பொட்டன்ஷியலுக்கும் இங்கே உள்ள பொட்டன்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். இங்கே நோடு ஏல உள்ள வோல்டேஜ் 0வாக இருக்கும், ஏன்னா இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணலை, பட் இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். இதை விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்காம இந்த இடத்துல வோல்டேஜ் 0 இருக்கிறதுனால இந்த இடத்த விர்ச்சுவல் கிரவுண்டுன்னு சொல்கிறோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். விடி ஈக்குவல் டு 0. தட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டெர்மினல். அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கும் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கும் இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின் அழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்கும்? 0 இருக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணலாம் இந்த ஜங்ஷன் Pல. கிர்ச்சாஃப் கரண்ட்ல என்ன? the total current entering the junction equal to total current leaving the junction. அதாவது இந்த ஜங்ஷன் நோக்கி வர்ற கரண்ட்டை பாசிட்டிவ்னு எடுத்துக்கும், ஜங்ஷனை விட்டு வெளியேற கரண்ட்டை நெகட்டிவ்னு எடுத்துக்கும். ஏற்கனவே கிர்ச்சாஃப் கரண்ட்ல பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையருங்கிற வீடியோவில் பார்த்துருக்கோம். டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே டோட்டல் கரண்ட் என்டரிங் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன். அதாவது உள்நோக்கி செல்கிற கரண்ட் என்ன இருக்குது? ஐஐ. ஜங்ஷனை விட்டு வெளியேற கரண்ட் ஐஎஃப் ப்ளஸ் ஐ டேஷ். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு பேசிக் பேராமீட்டர் இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே கரண்ட்டை அலோவ் பண்ணாது இந்த டெர்மினல் வழியாக. அதனால் ஐ டேஷ் என்ன ஆகும்? 0 ஆயிரும். இப்போ இந்த ஐ டேஷ் 0 பண்ணிட்டோம். பாக்கி என்ன இருக்குது? ஐஐ ஈக்குவல் டு ஐஎஃப். ஐஎஃப்ங்கிறது ஃபீட்பேக் லூப்பில் உள்ள கரண்ட் வேல்யூ. இந்த கரண்ட் வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா இங்கே உள்ள பொட்டன்ஷியல் V0 அண்டு விபி, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஃப். வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது ஓம்ஸ் லா. இப்போ எனக்கு ஐ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? V/R எடுத்துக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு V/R கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் த்ரூ த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆர், தட் இஸ் த கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா V/R. V அப்படிங்கிறது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V0க்கும் விபிக்கும் இடைப்பட்ட வேல்யூ. ஆர்ங்கிறது த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஃப், ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் விபி ஈக்குவல் டு 0னால மைனஸ் V0/R கிடைக்குது. ஐஎஃப்கான வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஐஐ பார்க்கணும். ஐஐ அப்படிங்கிறது என்னென்னா இன்வெர்ட்டிங் லைனில் உள்ள கரண்ட். இங்கே விஐங்கிற வோல்டேஜை கெப்பாசிட்டர் சி வழியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஐ அப்படின்னா என்னென்னா the instantaneous rate of change of electric charge with respect to time. அதாவது rate of change of charge with respect to time. ஒரு கண்டக்டரில் Qங்கிற சார்ஜ் ஃப்ளோ ஆகும்னு வச்சுக்கோம். ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ சார்ஜஸ் இந்த ஏரியாவில் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் கரண்ட். தட் இஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே கெப்பாசிட்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. கெப்பாசிட்டரை பற்றி பார்க்கலாம். கெப்பாசிட்டருங்கிறது 2 பேரலல் பிளேட்டு. 2 பிளேட்டையும் டிங்கிற ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருப்பாங்க. 2 பிளேட்லேயும் சார்ஜஸ் அசோசியேட் ஆகிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளைடு வோல்டேஜ். நீங்கள் வோல்டேஜ் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் போலரைஸ் ஆகிருக்கும். த கெப்பாசிட்டன்ஸ் டெல்ஸ் அஸ் ஹவு மச் சார்ஜ் த டிவைஸ் ஸ்டோர்ஸ் ஃபார் எ கிவன் வோல்டேஜ். அதாவது அப்ளைடு வோல்டேஜுக்கு ப்ரொபோஷ்னலாக எவ்வளோ சார்ஜை அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ண முடியுதோ அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், அந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுனால அந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ணுதோ அதுதான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ C is equal to Q/V.
நம்ம ஏற்கனவே IF பார்த்தாச்சு, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். Q is equal to CV. Q இடத்துல CVயை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது கெப்பாசிட்டி வேல்யூ கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. அதனால் வோல்டேஜ் மட்டும்தான் வேரி ஆகுது. அதனால் C இன்ட்டு dV/dt. இப்போ நம்மளுக்கு II வேல்யூ கிடச்சாச்சு. ஏற்கனவே IF பார்த்தாச்சு, II வேல்யூ இப்போ கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். II is equal to IF. C இன்ட்டு dV/dt is equal to minus V0/R. இந்த அவுட்புட் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த டினாமினேட்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்துடும், RC dV/dt. அதாவது R அப்படிங்கிறது ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, சிங்கிறது இன்புட்டில் உள்ள கெப்பாசிட்டர் வேல்யூ. இந்த அவுட்புட் வோல்டேஜ் எதை பொறுத்துருங்க அப்படின்னா, ஃபீட்பேக்கில் பயன்படுத்தப்பட்ட ரெசிஸ்டர் வேல்யூ ஆரை பொறுத்தும், இன்புட் செக்ஷனில் பயன்படுத்தப்பட்ட கெப்பாசிட்டர் வேல்யூவை பொறுத்தும் இருக்கும். அண்ட் ஆல்சோ த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்புட் வோல்டேஜ் dV/dt பொறுத்து இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் the differentiator produces an output voltage is proportional to the rate of change of input voltage by measuring the current through a capacitor. இன்புட்டில் ஸ்கொயர் வேவ் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஸ்பைக் வேவ் கிடைக்கும்.